கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய கட்சி பொறுப்பு அவருடைய மனைவி பிரேமலதா அவங்களிடம் சென்று விட்டது. தற்போது கட்சி பணிகளை சூப்பராகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒருவர் விஜயபிரபாகரன், மற்றொருவர் சண்முக பாண்டியன். விஜயபிரபாகரன் அவர்கள் கட்சி பணிகள்ல இறங்கிட்டு இருக்காரு. ஆனால் சண்முக பாண்டியனோ தற்போது திரைத்துறையில அவருடைய ஈடுபாட காட்டிட்டு இருக்காரு. சண்முக பாண்டியன் இதற்கு முன்னாடி ஒரு சில படங்கள் நடித்திருந்தாலுமே அவருக்கு பெரியதாக பெயர் கிடைக்கவில்லை. ஒரு சில படங்களுடைய கெஸ்ட் ரோல்ல கூட நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுமே வந்திருப்பாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது சண்முக பாண்டியன் படைத்தலைவன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அண்மையில இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோவெல்லாம் வெளியிட்டாங்க. சோ ப்ரோமோ வீடியோ பார்த்ததுல இருந்தே ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையுடனும் தெரிவித்திருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லரை வெளியிட போறாங்களாம். சோ அதற்கான அறிவிப்புமே கூடி விரைவில் வெளியாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டிருக்கு. இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிலே படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவையும் நடத்திருக்காங்க. இந்த படத்திற்கு நம்ம இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. மேலும் இந்த பிரம்மாண்ட விழாவை சிறப்பிக்கும் விதமாக தளபதி விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். தளபதி விஜய் அவர்களுமே சம்மதம் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. அதனால இந்த ஆடியோ லான்ச் வெளியீட்டு விழா கேப்டன் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம தளபதி ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.